சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பீட்டா ப்ரீடிங் பண்றதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறீங்க. ஆனா அதே ஆர்வத்தை ஏன் கௌராமி ப்ரீடிங்ல காட்ட மாட்டேங்கிறீங்க? இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பீட்டா ப்ரீடிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு கௌராமி எப்படி ப்ரீடிங் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. பீட்டாவை நீங்க எப்படி ப்ரீடிங் பண்ண போறீங்களோ அதே மாதிரி தான் கௌராமியும் நீங்க ப்ரீடிங் பண்ண போறீங்க. வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. பீட்டா ப்ரீடிங் நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன? மேல் பீட்டா பபுள் நெஸ்ட் கட்டினதுக்கு அப்புறம் ஃபீமேலை மேல பாக்குற மாதிரி ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் வச்சுட்டு ஃபீமேலை மேல் கூட விட்டுடுவீங்க. மேலும் ஃபீமேலும் அடிச்சு புடிச்சு ஃபீமேல் எக்லே பண்ணதுக்கு அப்புறம் எல்லா எக்ஸையும் கலெக்ட் பண்ணி பபுள் நெஸ்ட்க்குள்ள ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீமேலை அதுல இருந்து பிரிச்சிடுவீங்க. அதே மாதிரி தான் கௌராமி ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் நீங்க மேல் ஃபீமேல் பிரிச்சு வச்சு ப்ரீடிங் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. மேலும் ஃபீமேல ஒண்ணா வச்சு நீங்க ப்ரீடிங் பண்ணலாம். மேல் கௌராமி ப்ரீடிங்க்கு ரெடி ஆயிடுச்சுன்னா பபுள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிடும். மேல் பீட்டா ஃபீமேல் பீட்டா எப்படி பெண்ட் பண்ணி எக்லே பண்ணுமோ அதே மாதிரி தான் கௌராமியும் மேலும் ஃபீமேலும் பெண்ட் பண்ணி எக்கை ரிலீஸ் பண்ணும். ஃபீமேல் கௌராமி எக்லே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேல் கிட்ட இருந்து ஃபீமேலை பிரிச்சிருங்க. அவ்வளவுதாங்க. பீட்டா எப்படி ப்ரீடிங் பண்றீங்களோ அதே மாதிரி தான் கௌராமியும் நீங்க ப்ரீடிங் பண்ண போறீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கௌராமி ஒரு பேரை வாங்கி ப்ரீடிங் பண்ணி பாருங்க.